பெருசாக சாதிச்சிருக்காங்க. 10 வருஷம் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் சாதிச்சிருக்காங்க. நானே சாதித்த மாதிரி இருக்கு. எனக்கு பொறாமையாக இருக்குது. நான்லாம் படிக்கும்போது ஸ்டாலின் முதலமைச்சராக இல்லைன்ட்டு பொறாமையாக இருக்குது. அவ்வளோ பொறாமையாக இருக்குது. சத்தியமாக இன்னும் 100 வருஷத்துக்கு இந்த ஸ்கீமில் ஒரு ஸ்கீமை கேன்சல் பண்ணணும்னு நினச்சா ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு மூல காரணமே எனக்கும் என் நண்பருக்கும் உள்ள வாக்குவாதம். நான் திமுக ஆட்சியில் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, அடுத்த முறை திமுக தான் வரும்னு சொல்லும்போது இல்லை 1000 ரூபா பிச்சை காசு அதை வச்சு தாய் தகப்ப என்ன பண்ணுவான் அந்த வார்த்தை சொன்னாங்க. வெளியில சொல்றாங்க என்னோட சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா தான் சார். அப்போ என்னுடைய காலையில் நான் 7 மணிலேருந்து மாலை 7 மணி வேலை செய்கிற காசை எப்படி சார் நீங்கள் பிச்சை காசு சொல்லுவீங்க? சிஎம் 1000 போட்டிருக்காரு. அடுத்து என் பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது அந்த அழகை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு 1000 ரூபா போட்டிருக்காரு அப்படி தூக்கி விட்டு போகும்போது 1000 ரூபா கொடுக்கும்போது உரிமை தொகைன்னு போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. கருணை தொகைன்னு சொல்லும்போது கோவம் வரும். காலையில் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் நிரம்பி ஊப்பி போய் டாய்லெட் நிரம்பி வழியுதுன்னா ஒரு பத்திரிகை. அந்த குழந்தைங்கள வாயப்பாரு வயிறப்பாருன்ற அவங்க மதம் போகிறத பார்க்க சொல்கிறது அநாகரிகமாக இருக்குது. அது அந்த வார்த்தை சொன்னதே தப்பு தான். வெறுப்பு இன்னைக்கு பிடிப்பு இல்லை, வெறுப்புன்றது இல்லை. எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், அதனால இதுலேருந்து விலகி இருந்தேன். இப்போ இவங்க இவ்வளோ ஸ்கீம்ஸை எடப்பாடி அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, ஏன் உங்களுக்கு அவர் மேலே இப்போ அவரு ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாரு? அவர் இதுக்கு முன்னால் ஒரு நாள் சார் இப்போ ஒரு சிஎம் தான் பேசலாமன்னு தெரியல. அதிமுக தரப்புக்கு ஒரு இந்தியாவை ஆளுகிற உலகத்தின் மிகப்பெரிய கட்சி பாஜக பண்ணாதீங்க சார். உலகத்திலே பெரிய கட்சி அது ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அந்த மாநிலம் உருப்படாமல் போயிருக்கு சார். நீங்கள் பேசுறது எல்லாமே வெளியில் போட்டால் ஒரு 200 ரூபா ஊப்பி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 200 ரூபா ஊப்பின்றது அசிங்கம் இல்லடா. தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தீ பரவட்டும். வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்து நம்ம சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் விஜய் பிரபாகரன். வணக்கம். வணக்கம். பேரே விஜய் பிரபாகரன், இது ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலில் பிரபாகரன்கிற பேர் எப்பவுமே குறைஞ்சது 30 வருஷத்துக்கு மேலே அது எப்பவுமே செல்வாக்கு செலுத்துகிற பெயர். அப்புறம் இப்போ விஜய்ங்கிற பேர் சமீபத்தில் அரசியலில் அடிபடுது. நான் பிறந்து மறாதனாலே எனக்கு விஜய்னு பேர் வச்சிட்டாங்க. அவர் சினிமாவுக்கு நடிக்க வரும்போது தான் விஜய்னு பேர் வச்சாங்க. அப்போ நான் தான் விஜய், அவர் விஜய் இல்லை, ஜோசப் தான். ரைட்டு. அது அவர் விஜய் சொல்ல ஒத்துக்கப்பட, என் பேர் அவர் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஓகே ஓகே. உங்களுக்கு இந்த பேர் வைத்தது தொடர்பான விவரங்களை சொல்லியிருந்தீங்க, அது என்ன? எங்கள் அப்பா எம்ஜிஆர் கிட்ட பர்சனல் டிரைவராக இருந்தார். எக்மோர் ஆஸ்பத்திரியில் பிறந்தபோது மார்ச் 5ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன். மறாவது நாள் அவர் நேரில் பார்த்து எனக்கு விஜய்னு பேர் வச்சார். எங்கே, எந்த ஹாஸ்பிட்டலில்? எக்மோர். ஓகே. மகப்பேறு மருத்துவமனை. நீங்கள் எம்ஜிஆரை சந்திச்சிருக்கீங்களா? நினைவு இருக்குதா? நினைவு இருக்குது. அவர் எனக்கு தயிர் சாதம் ஊட்டி விட்டது ஒரு 2 முறை எனக்கு நினைவு இருக்குது. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது அதுதான் நான் அவரை கடைசியாக பார்த்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவரை. எம்ஜிஆர் மீது உங்களுடைய அபிமானம் அப்படின்னா அது என்ன, எப்படி? ஒரு இல்லை, அது எப்படின்லாம் எனக்கு சொல்ல தெரியல. அவரை பிடிக்கும். அவர் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணும். அவர் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, அவர் பிடிக்கும், அவ்வளோதான். அது எப்படின்னு தெரியல, அது சொல்லும்போதே ஒரு ஆசை, அவ்வளோதான். எம்ஜிஆர் இறப்பு அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்குதா? நினைவு இருக்குது. அன்றைக்கி வீட்டில் சாப்பாடு செய்யலை. எங்கள் வீட்டில், எங்கள் பாட்டி வீட்டில் தான் இருந்தோம் அன்றைக்கி. வீட்டில் யாருமே இல்லை. எங்கள் அப்பா கொண்டு போய் பாட்டி வீட்டில் விட்டுட்டு அன்றைக்கி வீட்டில் அது எங்கள் வீட்லேயே நடந்த ஒரு துக்கம் மாதிரி தான் இருந்தது. இன்றைக்கி எனக்கு அந்த நாள் நினைவு இருக்குது. ஓகே. இப்போ அதுக்கு அடுத்து இவன் எம்ஜிஆர் இறந்து போனார். அதுக்கு பிறகு ஜானகி அம்மையார் வந்தாங்க, ஜெயலலிதா வந்தாங்க. எம்ஜிஆர் ஐயா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா அம்மா வீட்டில் தான் இருந்தோம். அப்போ எம்ஜிஆர் ஐயா இறந்து போகும்போது நாங்கள் ஜெயலலிதா அம்மா கிட்ட பர்சனல் டிரைவராக இருக்கார் எங்கள் அப்பா. அவர் இறந்ததுக்கு அப்புறமாட்டி சில விமர்சனம் வந்துச்சு, எனக்கு சரியாக தெரியல அது என்ன விமர்சனம் அப்படின்ட்டு அங்கேருந்து வந்துட்டோம். அப்போ அதுக்கப்புறம் இந்த தேர்தல் நடக்கப்பா எப்படி ஜெயலலிதாவோட பர்சனல் டிரைவராக சேர்ந்தார்? முதல்ல இல்லை, எம்ஜிஆர் அவர் தான் சேர்த்து விட்டார். அவர் தான் அவங்க அரசியலில் கொஞ்சம் அதிகமாக பயணம் பண்ணும்போது அவர் தான் சேர்த்து விட்றாரு. ஒரு நம்பகமான நபர் உடன். நாங்கள் அந்த வீட்லேயே இருந்தோம், போயஸ் தோட்டத்துலேயே இருந்தோம். நீங்கள் போய் சொல்கிறதுக்கு போய் வந்துருந்துருக்கீங்க? நான் அங்கே தான் இருந்தேன். என் தங்கச்சி அங்கே தான் பிறந்தது. ஜெயலலிதா தான் என் தங்கச்சிக்கு பேர் வச்சாங்க. என்ன பேர் வச்சாங்க? தங்கத்தாமரை. அதுதான் உங்களுடைய முதல் சின்னம். அந்த இதுவே கூட இது பேர் வச்சாங்க. ஓகே, ரைட். போயஸ் தோட்டத்துக்குள்ளேயும் போய் ஜெயலலிதா அம்மா கூடயும் நீங்கள் புழங்கிருக்கீங்க.
பேசியிருக்கீங்களா அவங்கள்ட்ட? அவங்க கூட ஜாலியாக விளாடுவோம் நாங்கள். ஆ, நானும் எங்கள் அக்கா ஜெயலலிதா விளாடுவோம். உங்களை எடுத்து கொஞ்சிருக்கிறாங்க, அவங்கள்ட்ட பேசியிருப்பாங்க. அவங்க கூடவே தான் அம்மா அம்மான்னு சுற்றிட்டு இருப்பேன். ஓகே, அந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக இருந்திருக்கீங்க. இருந்தோம். இப்போ அவங்க உருவாக்குன அதுக்கு பிறகு அதிமுகவில் அவங்க முதலமைச்சர் ஆகிட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களுடைய பயணம் இருந்தது. உங்களுடைய பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியான சார்பு அப்படிங்கிறது நீங்கள் அதிமுகக்காரராகவே இருந்தீங்க? இல்லை இல்லை இல்லை, அங்கேருந்து நாங்கள் வந்ததுக்கு அப்புறமாட்டி எங்கள் அப்பா வந்து வேறு திருமணம் பண்ணிட்டார். எப்போ வந்தீங்க? எம்ஜிஆர் ஐயா இறந்ததுக்கப்புறம் ஒரு மாதம் கூட இல்லை அங்கேருந்து. அப்போவே வெளியில் வந்துட்டோம். அதுக்கப்புறமாட்டி என்ன கொஞ்சம் இதில் எங்கள் அப்பா வேறு ஒருத்தவங்களோட திருமணம் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எங்கள் 3 பேரையும் வளர்த்தது, என்ன எங்கள் அக்கா என் தங்கச்சியை. 2 முறை பார்க்குறதுக்கு ஜெயலலிதா வீட்டுக்கு நானும் எங்கள் அம்மாவும் போனோம். ஆனால் உள்ளே அனுமதிக்கலை எங்களை. 2 முறை போனோம், மனு எழுதி கொடுத்தோம், உள்ளே அனுமதிக்கலை. ஜெயலலிதா அம்மையார் கூட விளையாண்ட நினைவு இருக்கிற உங்களுக்கே உள்ள அனுமதி இல்லாமல் ஆயிடுச்சு. அனுமதிக்கலை. நீங்கள் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு அரசியல் ரீதியாக கவனிக்க தொடங்கினதுக்கு பிறகு உங்களுடைய இப்போ நான் சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்தேன். அந்த பதிவில் நீங்கள் எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கீங்க, அதனால் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். இப்போ திடீர்னு உங்கள் மேலே கவனம் வந்ததுக்கு காரணம் வந்து திமுக அது செய்த சாதனைகள் அது தொடர்பாக ஒரு பட்டியல் போட்டிருந்தீங்க. அப்புறம் 200 ரூபா ஊபி அப்படிங்கிறத பற்றி பட்டியல் போட்டு அதை கேட்கும்போது ஏதோ திமுக அபிமானி, திமுக ஆதரவாளர் என்பது போல் தோணுச்சு. அப்படிதானா? அப்போ நாங்கள் வந்து எனக்கு ஒரு 13-14 வயசுக்குள்ளே இருக்கும்போது நாங்கள் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் வந்து வாடகை வீட்டில் இருந்தோம். அப்போது இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் அப்பப்போ வந்து இந்த தெருமுனை கூட்டங்கள்லாம் நடக்கும். அதை நான் அப்பப்போ வேடிக்கை பார்ப்பேன். எனக்கு வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிச்சிது. எல்லா கட்சிக்காரரும் ஒரு முறை நான் அவங்க பின்னாடியே போயிட்டு என்னை சேர்த்துக்கோங்கன்னு கேட்டேன். இல்லைப்பா நீ ரொம்ப சின்ன பையன், ஒன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது. எந்த கட்சியில்? டைஃபியில், இப்போ சிபிஎம். ஓகே. அவங்க கூட இப்போ ஆஃபீஸ்க்கு வர போயிட்டு என்னை சேர்த்துக்காங்கன்னு கேட்டபோது, நீ பார்ட்டி மெம்பராக சேர முடியாது, 18 வயசு ஆகணும், நீ வந்து இதில் டைஃபியில் சேர்ந்துக்கோன்னா. டைஃபியில் தான் ஃபஸ்ட்டு இணைஞ்சது. அப்போ எனக்கு 13-14 வயசு தான் இருக்கும். 18 வயசில் பார்ட்டி மெம்பர் ஆகிட்டேன். பார்ட்டி மெம்பர் ஆக என்ன அப்படி பிடிச்சது உங்களுக்கு அந்த கட்சியில்? அந்த திருமணியில் பேசக்கூடிய அந்த பிரச்சாரம் தான். அதான் ஏதாவது கண்டென்ட் என்ன தான் கேட்குறேன். என்ன அப்போ வந்து இந்த கேஸ் விலை 1 ரூபாயோ 50 காசோ ஏறினா நிறைய திருமுனை கூட்டங்கள் போட்டு மக்களிடம் பேசுவாங்க. மத்திய அரசோடைய அந்த பொருளாதார கொள்கையை பற்றி பேசுவாங்க, மாநில அரசோட பொருளாதார கொள்கையை பற்றி நிறைய பேசுவாங்க. அந்த பேசுகிறது எனக்கு ஆர்வமாக இருந்தது, பார்க்க ரசிப்பேன். அதில் ஈடுபாட்டுப்பட்டு தான் டைஃபில் இணைஞ்சது. இந்த சாலை மறியலில் போய் மக்களுக்காக போராடுறதுல வந்து அது ஒரு தேடல் மாதிரி இருந்தது. உங்களுடைய சந்தோஷமா இருந்தது. அதாவது உங்களுடைய வறுமையில இருந்தும் நீங்க அந்த சில விஷயங்களை கனெக்ட் பண்ணிருப்பீங்க, அப்படிதானே? தேர்தல் நடக்குதுன்னு வைங்களேன், அப்போ உண்டியல் குளிக்கிட்டு போவோம். நம்ம கையில் 1000 ரூபா காசு இருக்கும், இருந்தாலும் வீடு வீடாக போய் இந்த 1 ரூபா 2 ரூபா வாங்கி அந்த தேர்தலுக்கு அந்த நிதியை கொண்டு போய் கொடுத்து அதுலேருந்து நம்ம ஒரு பேம்ப்ளெட் அடிக்கிறது, அதுலேருந்து ஒரு கொடி வாங்குறது, இந்த மாதிரி செய்யும்போது அது வந்து மக்களோட காசில் நம்ம மக்களுக்காகவே போகிறது, அது ஒரு விதமான ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது அந்த ஈடுபாட்டில் தான் நான் கம்யூனிஸ்டில் பயணிச்சது. ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ தேர்ந்தெடுக்கல நீங்கள்? அப்போ இந்த கட்சிக்கு சிபிஎம்மோட பயணம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எவ்வளோ நாள் இந்த பயணம் போச்சு? உங்களுடைய கருத்துக்களை, கண்ணோட்டத்தை, சமூகத்தை பற்றின கண்ணோட்டத்தை அது எப்படி ஷேப் பண்ணி? நான் நிறைய முறை வந்து நிறைய அஜெண்டாக்கள் வந்து நான் இப்போ அஜெண்டானா கேள்வி நேரங்கள், ஒவ்வொருத்தருக்கும் கேள்வி கேட்கப்படும். அப்போ வந்து சென்னையில் வந்து பாரிஸ் கார்னர் பஸ் ஸ்டாண்டு தான் ரொம்ப நெரிசலான பஸ் ஸ்டாண்டு. நான் அப்பயே வெளியூர் அதிகமாக பயணம் பண்ணுவேன். அப்போ வந்து மகேந்திரன்ட்டு நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் பெரம்பூர் தொகுதின்னு நினைக்கிறேன், பெரம்பூர் தொகுதியில் மகேந்திரன்ட்டு சிபிஎம் எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார். இப்போ என் கேள்வி நேரத்தில் என்னுடைய கேள்வியை வந்து, இப்போ சென்னையில் வந்து இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ்ஸும் சென்னைக்குள்ளே வந்து போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புறநகரில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டலாம், அதுக்கு பைபாஸு ஒரு ரோடு போடலான்ட்டு நான் ஒரு ஐடியா கொடுத்தேன். அதை எடுத்துக்கிட்டாங்க அஜெண்டாவில். அதை வந்து வருஷம் அது எனக்கு வருஷம்லாம் சரியாக ஞாபகம் இல்லை, ஏன்னா அது மாதம் நடக்கிற கூட்டம். இப்போ அது வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் தான் சார். எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அடிக்கல் நாட்டும் போது அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். நான் சொன்னது கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அது நிற்குது அப்படின்ட்டு அந்த சமயம் அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், சென்னையில் வந்து குடிநீர் தட்டுப்பாடு அந்த சமயம் ரொம்ப குடிநீர் தட்டுப்பாடு. இதையும் வந்து கேள்வி நேரத்தில் வைக்கிறாங்க. நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியில் எல்லாத்தையும் உங்களோட பதில் கருத்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து துபாயில் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன், துபாயில் வந்து கடல் நீரை குடிநீராக மாற்றக்கூடிய திட்டம் இது. அதையும் கலைஞர் ஐயா செஞ்சார். அந்த சமயம் அடிக்கல் நாட்டும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் சொன்ன ரெண்டுமே கலைஞர் பீரியடில் வந்து கண்டிப்பாக செஞ்சார். இந்த 2 விஷயமும் அந்த சமயத்தில் நான் கேள்வி நேரத்தில் நான் கேட்டது, அது மகேந்திரன் எம்எல்ஏ மூலியமாக, பெரம்பூர் மகேந்திரன் எம்எல்ஏ மூலியமாக கலைஞர் ஐயா காதுக்கு போச்சு. ஆனால் கேட்ட உடனே இது மக்கள் நல திட்டமாக இருக்கு செஞ்சுருக்காரு. அது வந்து அந்த சமயத்தில் நம்ம கழகுன்ட்டு ஒன்றிய செயலாளர் அவர் வந்து, பரவாயில்லடா நீ கேட்டது நடக்குதுடா
அப்படின்ட்டு கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சமயம். ஆனால் இது உங்களுடைய கண்ணோட்டத்தை இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு கேள்வி கேட்குறீங்க, ஒரு கேள்வியை வந்து மக்கள் பிரதிநிதி போயிட்டு அங்கே சட்டமன்றத்தில் வைக்கிறாரு, அது ஒரு வகையில் ஃபார்மாக ஒரு உருவமாக கண் முன்னால் நிற்குது. நீங்கள் இந்த ப்ராசஸில் அப்போவே திமுக ஆதரவாளர் மாறிட்டீங்களா? இல்லை, திமுக அப்போ கொஞ்சம் பிடிக்கல தான். அது ஏன் பிடிக்கலன்னு தெரியாது. எம்ஜிஆரை பிடிச்சதுனால திமுக பிடிக்கல, அவ்வளோதான். திமுக பிடிக்காததுக்கு எந்த காரணமும் இல்லை, காரணமே இல்லை. இப்போ அதுக்கு திமுகவோட வரலாறே நான் படிக்கல. அதாவது நான் தேடி தேடி வரலாறு நிறைய படிப்பேன். திமுகவோட வரலாறு நான் தொடவே இல்லை. இப்போ தான் தொடர்றேன். திமுக 200 ஊப்பின்னு கிண்டல் பண்ணுறாங்க. 200 ஊப்பினா என்ன அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தேடுறேன். அதுக்கு முன்னாடி வர திமுக வரலாறு நான் படிக்கல. திமுக வரலாறு தெரியாது. ஆனால் பின்னாடி இப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நீ சின்ன வயசில் உங்களை வச்சு விளையாண்ட ஒரு நபர், அவங்க இப்போ அதிகாரத்திற்கு வர்றாங்க, நீங்கள் சார்ந்திருந்த கட்சியே கூட அவங்களோட கூட்டணி வச்சது. அப்போ அந்த அம்மா மேலான ஒரு நல்ல அபிப்பிராயம், அதிமுக மேலே அவங்களுக்கு எதுவும்? அதிமுக மேலே அப்பத்துலேருந்து இப்போ இருந்த அம்மா இருந்த வர எனக்கு அவங்க மேலே நல்ல அபிப்பிராயம் இருந்தாலும், சுதாகரன் திருமணம் விஷயத்தில் அவங்க மேலே எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம்னா ஏன் இந்த தேவையில்லாத இவ்வளோ ஆடம்பரமாக ஒரு திருமணம்? அது முதலாட்சியிலே நடந்துச்சுல்ல? இல்லை, அது அப்பத்துலேருந்து எனக்கு அவங்க மேலே கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும். கூட்டணி நீங்கள் சென்னையில் இருந்தீங்களா அந்த திருமணத்தை? அப்போ சென்னையில் தான் இருக்கு. நீங்கள் அந்த ஆடம்பரத்தை பார்த்தீங்க? என்ன நடந்தது? ஐயோ, அது கிட்டலாம் போக முடியல, டிவியில் தான் பார்த்தேன். டிவிலன்னா அப்போ எங்கள் வீட்டில் டிவியில் ஒரு 3 வீடு தள்ளி இந்த 50 காசு கொடுத்து போய் பார்ப்போம் படம். அப்போ வந்து அந்த டிவியில் பார்க்கும்போது இன்னமும் ஒரு பெரிய மகாராஜா வீட்டு திருமணம் மாதிரி இருந்தது. டிவியில் தான் பார்த்தேன், நேரில் பார்க்குற அளவுக்குலாம் நம்ம அப்போ எனக்கு ரொம்ப கம்மி தான் வயசு. ஓகே, ரைட். ஆனால் அந்த கட்சியில் சேரலை. சரி, இது வரைக்கும் இந்த தேர்தல் வரைக்கும் எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்க? எனக்கு கடந்த காலனால சொல்லலாம். இல்லை, ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே தவிர வேறு எதுக்கும் ஓட்டு போட்டதில்லை. அதுக்கப்புறமாட்டி சிபிஎம் நான் ஓட்டு போடுறதுக்கு அந்த சின்னத்தில் அந்த நான் இருந்த இடத்துல அந்த போட்டியிடவே இல்லை. அதுக்கப்புறம் நோட்டா தான். சிபிஎம்மில் இருந்தபோது நீங்கள் அது திமுகவோடையும் கூட்டணியில் இருந்தது இல்லை? அப்போது உங்களுக்கு அப்போவாது திமுக மேலே ஏதாவது அபிப்பிராயம் வந்ததா? அப்போ திமுக பிடிக்காது. நான் அந்த சமயத்தில் தேர்தல் சமயத்தில் நான் வீட்லேயே இல்லை, வெளியூர் வேலைக்கு போயிட்டேன். திமுகவோட கூட்டணி வச்சதுனால வெளியே விட்டீங்களா? அந்த அளவுக்கு திமுக மேலே வெறுப்புன்னெலாம் இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லை, அவ்வளோதான். அதுக்கு அப்படி தான் சொல்லணும், அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அதே நேரத்தில் மதுரையில் இருக்க பி மோகனுக்காக இங்கேருந்து 2 மாதம் 1.5 மாதம் போய் வேலை செஞ்சுருக்கேன், காசே வாங்காமல் எம்பி பி மோகனுக்காக அந்த கட்சி அலுவலகத்திலே தங்கி நான் ஓவியர், பெயிண்டிங் ஓவியர், மதுரை ஃபுல்லாக சின்னம் போட்டிருக்கேன். அது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கூட்டணியில் இருக்கும்போது எனக்கு மோகன் வந்து சிபிஎம் தானே? ஆமாம், அதுக்கு போய் வேலை பார்த்தேன். நான் சென்னையிலேருந்து அங்கே போய் தங்கி வேலை பார்த்தேன். அப்போ அது சென்னையில் எதுவும் செஞ்சதில்லை. பின்னாட்கள் வேறு கட்சியோட அசோசியேட்டாக இருந்தீங்களா? இடையில மக்கள் நீதி மையம் வந்து கமலஹாசன் சார் ஒரு ஹாலில் ஒரு ஆடிட்டோரியமில் வச்சு சொல்லுவார், இந்த கட்சியிலேருந்து யாராவது சம்பாதிச்சு இது பண்ணலாம், அப்படி யாராவது இருந்தீங்கன்னா இந்த வினாடிகள் கதவு திறக்கும், வெளில போயிடுங்க அப்படின்னாரு. அப்போ வந்து அந்த வார்த்தையில் ஈர்க்கப்பட்டேன். மக்கள் நீதி மையத்தை தேடி பார்த்தா என் வீட்டு பக்கத்தில் இருந்த ஆஃபீஸு இணைஞ்சு அதுக்கப்புறம் நான் அவங்களோட நான் தொடர்ந்து பயணித்தேன். கிளைச்செயலராக போஸ்டிங் போட்டாங்க. அப்போ தான் இடைத்தேர்தல் வந்தது, உள்ளாட்சி தேர்தல், ஒன்றிய கவுன்சில் நிற்க சொன்னாங்க. நானும் நின்னேன். நான் 8வது வார்டில் நின்னேன், என் ஒய்ஃபை 7வது வார்டில் நிற்க வச்சேன். இன்னும் அந்த சமயத்தில் கொஞ்சம் பொருளாதார முடக்கத்தினால என்னால் பெரிய பிரச்சாரம் பண்ண முடியல. என் மக்கள் நீதி மையத்துலேருந்து கூட யாரும் பிரச்சாரத்துக்கு வரல. நானும் என் மனைவி என் பசங்க 2 பேர் தான் பிரச்சாரமே பண்ணோம் 2 வார்டில். ஒரு கட்டத்தில் எங்களால் நடக்க முடியல. போய் வீடை பேம்ப்ளெட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு நடக்கவே முடியல. எவ்வளோ ஒரு 2 வார்டு வந்து நடந்தே போகணுன்றது இது இல்லை. இங்கேருந்து போவோம், 2 வீலர் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த தெருமுனையில் விட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேம்ப்ளெட் கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்த தெருவுக்கு போவோம் 2 வீலர் எடுத்துகிட்டு. ஒரு கட்டத்தில் அதை போகிறதுக்கு போர் அடிக்கிறது ஒரு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லைன்ட்டு கட்சியிலேருந்து ஒருத்தர் வரல. நான் தினமும் கேட்பேன் குரூப்பில், இன்றைக்காவது யாராவது ஒருத்தர் வரீங்களான்ட்டு. அது என்ன ஆயிடுச்சுன்னா, திரும்ப நம்ம இங்கே தான் வேலை செய்ய போகிறோம், இங்கே தான் நம்ம சுற்றி வருவோம். அப்படி இருக்கும்போது தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்கள் நீதி மையமாக போகும்போது நாளைக்கு ஏடிஎம்கே காரனை பார்க்க வேண்டியிருக்கும், டிஎம்கே காரனை பார்க்கணும், இப்படி நிறைய காரணங்கள் சொன்னாங்க. இருந்தாலும் அதுக்காக கட்சி மேலே எனக்கு கோவமோ எதுவும் இல்லை. சரி, அவங்கவுங்க சுயநலமாக யோசிக்கிறாங்க, ரைட்டுன்னு விட்டுட்டேன். அப்போ வாரத்துக்கு ஒரு நாள் மாவட்ட துணை செயலாளர் வருவார். அவருக்கு அன்றைக்கி தான் லீவ் இருக்கும். அவர் வந்து ஒன்றிய மாவட்ட கவுன்சிலாக நின்னார். அந்த சமயத்தில் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் லாஸ்ட்டு ஒரு 2 நாள் 3 நாளுக்கு வந்தாங்க. பூத் ஏஜென்ட்லாம் யாரையுமே போடலை. பூத் ஏஜென்ட் போடுறதுக்கு யாரும் உட்காரல. எத்தனை ஓட்டு வாங்கினீங்க? நான் வந்து ஒன்றிய கவுன்சிலர் இருந்து 192 ஓட்டு வாங்கினேன். என் ஒய்ஃப் வந்து 380 ஓட்டு வாங்கினாங்க. இப்போ நீங்கள் அந்த எலெக்ஷன் ப்ராசஸ் இது போயிருக்கீங்க, ஒரு வார்த்தை ஈர்த்தது அப்படின்னு சொல்கிறீங்க.
அது என்னன்னா யாருக்காவது சம்பாதிக்கணும்னு சொன்னீங்கன்னா வெளியே போயிருங்க, இப்படிதான் சொல்லாரு அவரு. அதை கதவுகள் சொக்கட் போட்டு அப்படி சொன்னார். இப்போ அதே மாதிரி தான் இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரு. சம்பாதிக்கிறது, நான் ஏற்கனவே சம்பாதிச்சிட்டேன், இனிமேல் சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அரசியல் சாக்கடையை சுத்தம் பண்ண வந்திருக்கிறேன் அப்படின்னு வந்து சீமான் என்ன சொல்றீங்களா? அவரும் சொல்றாரு. இப்போ அவரு இந்த வார்த்தையை சொல்லல, நான் சம்பாதிச்சிட்டேன், கரியனோட உச்சியத்துல இருந்து நான் வந்திருக்கிறேன் அரசியலுக்கு, அதனால சுத்தம் பண்ண. விஜய் சார் சொல்றீங்களா? அந்த கட்சியெல்லாம் சேரல, அங்கேயும் தான் சம்பாதிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. டைம் பாஸ்க்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வந்துட்டு போறாரு. அவர் ஏன் சார் வம்புக்கு எடுத்துட்டு விடுங்க சார், இப்போ முழு நேர அரசியல்வாதை பற்றி பேசுங்க. இல்ல அவரும் சம்பாதிக்க மாட்டேன்னு தான் சொல்றாரு. இல்லைங்க, சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், வெளியே போகணும் கமலஹாசன் சொன்னாரு. அதே போல விஜயும் கூட வரி கட்டியிருக்காரு சார். வரி அவர் நேர்மையாக கட்டியிருக்காரு. இவர் வரி கட்ட சொல்லி கோர்ட்ல ஆர்டர் போட்டிருக்காங்க, இன்னும் அதுவே கட்டல. சரி, இப்போ வந்து மாற்றம் வேணும், ஒரு மாற்றம் வேணும். எவ்வளோ வருஷம் தான் திராவிட கட்சிகளே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறது? ஒரு மாற்றம் வேணும். அந்த மாற்றத்தை கொடுப்பதற்கு 77 எம்ஜிஆர் வந்தார், 67 அண்ணா வந்தார். அது மாதிரி நான் 2014 வந்திருக்கிறேன், 2026 நான் வந்திருக்கிறேன்னு விஜய் சொல்றாரு. உங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்ல திரும்பியும் அதே இல்லை சார். நான் ஒன்று சொல்றேன், அவருடைய கொள்கை என்ன சார்? கொள்கை கிடக்குதுங்க. அவர் வந்து மாற்றம் வேணும் அப்படிங்கிற, தமிழ்நாடுன்றது கொள்கையால் நிறைந்தது. இப்போ அண்ணா வந்து மாற்றம் வேணுங்கிறது தான் கொள்கை. இருங்க சார். அண்ணா வந்து தமிழ்நாட்டில் மாபெரும் அளவில் தெரு வீடு வீடாக போய் பிரச்சாரம் பண்ணாங்க, திராவிட கொள்கையை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படிதான் வந்தது, சும்மா வந்தில்லை. எம்ஜிஆர் வந்து எடுத்த உடனே முதல் தேர்தலெல்லாம் அவர் போட்டிட்டு முதலமைச்சர் ஆகல, அவர் அண்ணா கூட பயணிச்சாரு. என்டிஆர் வந்தார்ல சார். என்டிஆர் நான் ஆந்திரா இல்லை சார், தமிழ்நாடு தான். சரி, நீங்கள் தமிழ்நாடு. இதில் அவர் ஒரு மாற்றத்தை பற்றி கேட்குறாருல, திராவிட கட்சிகளே ஆண்டுகிட்டு இருக்கு, சலிப்பு வந்துருச்சு, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பதில் இல்லையே. ரொம்ப புதுசாக இருக்கு இந்த 5 வருஷம் ஆட்சி. இந்த 5 வருஷம் இந்த 5 வருஷம் ஆட்சி ரொம்ப புதுசாக இருக்கு. ஜஸ்ட் பாருங்களேன், ஸ்டாலின் சார் ஆட்சிக்கு வரும்போது கொரோனா பீரியட் 1.5 வருஷம் சுத்தமாக பொருளாதாரம் இல்லாமல், அந்த 1.5 வருஷம் அவர் நான் கூட அவ்வளோதான் ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். அவர்கிட்ட நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்க ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது? ஸ்டாலின் ஆட்சிக்கு வரும்போது வந்துட்டாரு, ஏதோ பண்ணுவாரா, ஏதோ பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் லாஸ்ட் இந்த 3.5 வருஷம்ன்றது மிராக்கிள் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? நான் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் 1.5 வருஷம் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்தது. இல்லைங்க, அந்த 1.5 வருஷம் இருக்குல்ல, அந்த கொரோனா நெருக்கடி இதெல்லாம் ரொம்ப பெரிய நெருக்கடி இது. அந்த சமயத்தில் அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது? உண்மையிலே வேலை பார்த்தாங்க? யாருமே வீட்டை விட்டு வெளில வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி சார் தெரியும் எனக்கு. ஆனால் அதில் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொரோனாவால் தாய் தகப்பன் இழந்த குழந்தைங்க இருக்காங்கல்ல, அதை வந்து அரசு தத்தெடுத்து அவங்களுக்கு ஏதோ டெபாசிட் நிதி, வைப்பு நிதி வச்சது. அது வந்து இதுவரை யாருமே செய்யாத ஒன்று. இதுக்கு முன்னாடி யாராவது செஞ்சுருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தா யாரும் செய்யலை. அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. நம்ம கொரோனாவில் பாதிக்கப்படலை. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் 8 மாதம் டிவி பார்த்துக்கிட்டேன். ஓகே, அது வெளியில் கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டது உங்களுக்கு வரல? நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன், நானும் என் ஃபேமிலி வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். நீங்கள் உங்களுடைய அந்த வீடியோவும் சரி, இப்போ பேசும்போதும் சரி, மேஜிக் அப்படின்னு சொன்னீங்க. என்ன மேஜிக்? மேஜிக்னு சொல்றது வந்து ஏதோ ஒரு பெரிய அற்புதங்களை, இப்போ வந்து பரலோகராஜ்யம் காத்திருக்கிறது, இது மேஜிக்னு தான் சொல்லுவேன். எப்படி மேஜிக்? சமூகம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்த வேலைவாய்ப்பு சார்ந்த வரி சார்ந்த மக்கள் நலத்திட்டங்கள், இப்படி வந்து ஒரு ஃபுல்ஃபில் சர்க்கிள். இதை கரெக்டாக இந்த 5 வருஷத்துல முடிச்சிருக்காரு. அந்த சர்க்கிள் ஆரம்பிச்ச இடத்துல இருந்து அப்படி சர்க்கிளை முடிச்சிருக்காரு. இது மேஜிக் தான். என்ன மேஜிக்? இதுவரை இந்தியாவில் யாருமே செய்யல சார். என்ன செஞ்சுட்டாரு அப்படி? அதாவது ஜிடிபி லெவல்னு ஒன்று, நம்ம தமிழ்நாடு மாநில பொருளாதாரம் இருக்குங்களா, மிகப்பெரிய அளவில் 13% வந்திருக்குன்றது பெரிய விஷயம். இரட்டை இலக்க வளர்ச்சி இது பெரிய விஷயம். அதுவும் 3.5 வருஷத்துல. 5 வருஷமே சொல்ல முடியாது. நான் சொல்ல இந்த ஜிடிபி இந்த விவகாரம் எல்லாமே பொருளாதார அறிஞர்கள், கொஞ்சம் இந்த ஹிந்து மாதிரியான இங்கிலீஷ் பத்திரிகை படிக்கிறவங்க அவங்களுக்குரியது, நமக்கு அது தெரியாது. ஏதோ ஒன்று ஜிடிபி வளருது சொல்றாங்க, எனக்கு அவ்வளோதான் தெரியும். அது எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. நான் கேட்குறேன், நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்த்ததுல என்ன மாற்றம் உங்கள் கண்ணுக்கு முன்னால் என்னென்ன விஷயங்கள் உருப்படியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கப்பா உருப்படியான திட்டம்னு சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு பள்ளிக்கூடம் இடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரே கையெழுத்தில் ஏதோ 8000 கல்வி அறைகளோ ஏதோ கட்டப்பட்டிருக்கு. அதில் ஊர பக்கத்தில் ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 கிளாஸ் ரூம்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல பார்க்குறோம், நிறைய இடத்துல புது பில்டிங் கட்டியிருக்காங்க. ஒரு பக்கத்தில் 2, அதாவது சின்ன ஸ்கூல் பெரிய ஸ்கூல் ரெண்டுமே கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். சரி, வெளியூருக்கு போயிட்டு ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து பார்க்குறேன், எங்கடா இங்கே ஸ்கூலை காணும், இது என்னடா புது பில்டிங்ட்டு. நான் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்து அந்த சின்ன ஸ்கூலை, அந்த நீ வரும்போது அந்த ஊரப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இறங்கணும்னு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல் இப்போ ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்போது இருந்த ஸ்கூலுக்கும்
என் சின்ன பையன் அங்கே தான் 5th படித்தான். இந்த கொரோனா பீரியடில் 5th அங்கே தான் படித்தான். இப்போ அந்த இடத்துக்கு வந்துருச்சு. அந்த ஸ்கூலை போய் பார்க்குற அண்ணாந்து பார்த்துட்டு பிரமிப்பாக இருக்குது. இப்போ நம்ம கட்டுற வரி பணம் நம்ம கிட்ட இருந்து போகக்கூடாது. நான் டேரெக்டாக வரி கட்டலை, நான் வாங்குற எல்லா பொருளையும் வரி இருக்குது. அந்த எல்லா பொருளையும் இருக்கக்கூடிய வரி கவர்மெண்ட் கிட்ட போய் சேர்த்துட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து எனக்கு எப்படி வேணும்னா தரமான சாலை, தரமான பள்ளிக்கூடம், தரமான மருத்துவமனை, தரமான குடிநீர், இது இப்படி தான் எனக்கு வரணும். எனக்கு டைரெக்டாக கொண்டு வந்து கொடுங்கன்னு நான் கேட்டாலும் அது முட்டாள்தனம். ஆனால் அதையும் மீறி ஒவ்வொரு குடும்ப பெண்கள், அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பெண்களுக்கு மாதம் 1000 ரூபா கொடுத்தது, இது அதை மீறி நான் எதிர்பார்த்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு மீறி இது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன, எனக்கு தரமான பள்ளிக்கூடம் வேணும் என் ஊருக்குள்ள, தரமான ஊர் உள்ள 1000 ரூபா கொடுக்கறது எப்படிங்க ஒரு பெரிய வந்து 1000 ரூபா பிச்சை காசு, அதை வச்சு தாய் தகப்ப என்ன பண்ணுவான்? அந்த வார்த்தை சொல்லாதீங்க, வெளியில சொல்றேன். என்னோட சம்பளம் ஒரு நாள் சம்பளம் 1000 ரூபா தான் சார். அப்போ என்னுடைய காலையில் நான் 7 மணிலேருந்து மாலை 7 மணி வேலை செய்கிற காசை எப்படி சார் நீங்கள் பிச்சை காசு சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இப்போ நான் ஒரு 1000 ரூபா என் வீட்டுக்கு கொடுக்குறேன்னா நான் ஒரு வாரம் வேலை செஞ்சுட்டு அந்த ஒரு வாரம் கழித்து நான் வந்து எடுத்து என்னுடைய எல்லா பொருளாதாரம் போக குடும்ப செலவுலேருந்து பார்க்குறது ஒரு 1000 ரூபாயை நான் தனியாக எடுத்து வைக்கணும்னா ஒரு வாரம் நான் நிற்காம வேலை செய்யணும். அப்போ தான் 1000 ரூபாய் என்னால் சேமிக்க முடியும். அப்போ என்னோட ஒரு வார உழைப்பு என் தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி ஒரு 1000 ரூபாய் நான் சேமிக்க நான் ஒரு வாரம் தொடர்ந்து உழைக்கணும், ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுக்கக்கூடாது. நான் இப்படி கேட்குறேன், அப்படி கொடுக்குறாரு. அது வந்து பெரிய விஷயமா தான் நான் பார்க்க முடியும். இல்லை 1000 ரூபா உங்களுக்கு வீட்டுக்கு வர்றதுனால நீங்கள் கொடுக்குறது ரைட்டு, அரசாங்கம் ஒரு 1000 ரூபா கொடுக்கல சார். இது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், சிஎம் 1000 போட்டிருக்காரு அடுத்து என் பண்ணிட்டு அப்படி சொல்லும்போது அந்த அழகை பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு 1000 ரூபா போட்டிருக்காரு அப்படின்ட்டு அப்படி தூக்கி விட்டு போகும்போது என் வயசு சொல்லும் அக்கௌண்ட்ல 1000 வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லும்போது அது அது அவங்களுக்கு ஒரு அந்த 1000 ரூபா அவங்களுக்கு பெரிய விஷயம் சார். இப்போ ஆக்சுவலி ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே அந்த காசு வந்துட்டு இருக்கா? வந்துட்டு இருக்கு. இந்த 2.5 வருஷமும் அவங்களுக்கு வந்து அது மறந்து போயிடலையா சார்? வந்து அது அதனுடைய அப்படிலாம் இல்லை, கரெக்டாக அந்த அக்கௌண்ட்டில் பணம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, வந்துருச்சு பத்தியா அப்படின்ட்டு. சரி என்ன இப்போ வந்துருச்சு, சந்தோஷம் தானே. இந்த வர்றது என் ஒய்ஃப் ரொம்ப நாள் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ஒரு இது, பஸ்ஸு ஃப்ரீயாக விட்றாரு, எனக்கு ஒரு வாட்டியாவது பஸ்ஸில் கூப்பிட்டு போய் 3 வண்டி வீட்டில் இருக்குது, 3க்கும் பெட்ரோல் கிடக்குது, எடுத்துகிட்டு போகணும், பஸ்ஸில் போகணும், அந்த ஃப்ரீ பஸ்ஸில் போகணும் ஆசை. அந்த ஃப்ரீ பஸ் விட்டதுலேருந்து என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க, நான் தான் கூப்பிட்டு போகல இன்னும். ஓகே ரைட்டு. அது ஒரு நிராசையாக இருக்குது ஒய்ஃபுக்கு. இது முன்னாடியே நடந்துருச்சு, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக இருக்குது. இந்த வீடியோ இப்போ திடீர்னு இப்போ தான் போட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ போடுறதுக்கு மூல காரணம் எனக்கும் என் நண்பருக்கும் உள்ள வாக்குவாதம். நான் வந்து திமுக ஆட்சியில் இவ்வளோ நல்லது செஞ்சுருக்காங்க, அடுத்த முறை திமுக தான் வரும்னு சொல்லும்போது இல்லை அண்ணா திமுக தான் வரும், தமிழ்நாட்டில் ஒரே ஆளை திரும்ப கொண்டு வர மாட்டாங்க அப்படி வரலாறு. ஏன் ஜெயலலிதா வந்தாங்களே அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்தாங்க, வரமாட்டாங்க, வருவாங்க அப்படின்ட்டு நானும் எனக்கு அவருக்கு வாக்குவாதம் வந்து இருங்க அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோவை பதிவு பண்ணி அவருக்கு தான் ஃபஸ்ட்டு அனுப்பிட்டு இதுக்கு மேலே அதிமுக தான் வரும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ அப்டேட் பண்ணிடுவேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன, இன்னும் ஒரு 50 பேர் பார்ப்பாங்களா அப்படி தான் சொன்னார். ஆனால் இது இப்படி வைரலாகவும் சத்தியமாக நானும் நினச்சி பார்க்கல. ஒன்றும் சிஎம் சார் ஷேர் பண்ணது தெரிஞ்ச போது எனக்கு கையெல்லாம் கொஞ்சம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பயத்தில். எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ என்னடா இது, அவர் ஷேர் பண்ணிட்டு நடிக்கிட்டேன். நான் கொஞ்சம் வந்துட்டு ஒரு 1/2 hour நின்றுட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னை பார்க்குறவங்களெல்லாம் பார்க்கும்போது இவங்க தான் கேட்பாங்களா அவங்க தான் கேட்பாங்களோன்னு எனக்குள்ள ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே வந்துருச்சு, ஒரு பயம் வந்துருச்சு எனக்கு. ஓகே, ஒரு கவனம் கிடச்சது. இப்போ அவர் சிஎம் எழுதினதை படிக்கிறேன். ஆட்சி பொறுப்பேற்றதும் வாக்களித்தவர்கள் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களும் இவர்களுக்கு வாக்களிக்க தவறிவிட்டோமே என்று எண்ணும்படியான ஆட்சியை வழங்குவேன் என்று சொன்ன சொல்லை காப்பாற்றியுள்ளேன் என்பதற்கு இந்த காணொளியே சான்று. நாம் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கும் வரை இந்த சாதனை பயணம் தொடரும். தமிழ்நாடு தொடர்ந்து வளர்ச்சி பாதையில் நடைபோடும். இல்லை மு.க. ஸ்டாலின் சார் அவர் வாக்குறுதி கொடுத்ததுக்கு நிறைவேறினதுக்கு நான் காரணமாக இருக்கேன்னு நினைக்கும் போது அது எனக்கு கொஞ்சம் நான் சொல்ல காப்பாற்றிருக்கேன் அதுக்கு சாட்சியாக நான் இருக்கிறேன்னு நினைக்கும் போது அதுவே கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. எப்படின்னா நான் ஒரு சாதாரணமானவன், நான் எங்கே வேணால் போவாங்க, நிற்பேன், டீ குடிப்பேன், அப்படியே நடந்து போவேன், ரோட்டில் பஸ் ஏறுவேன், 2 வீலர் எடுத்து நான் போட்டு போவேன். இப்போ ஒவ்வொருத்தரும் என்னை பார்க்கும்போது அந்த ஆள் தானே இவர் அப்படின்னு என்னை கேட்பாங்களோன்ட்டு ஒரு மாதிரி ஒரு கில்ட்டியாக இருக்கு. யாராவது கேட்டாங்களா? இவரை கேட்கல, கேட்பாங்களோ எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு மனசில். அது கொஞ்சம் ஒரு யாராவது நம்மளை ஒத்து பார்த்தா அந்த ஆள் தானே பேசுனது அப்படின்ற மாதிரி ஒரு நமக்குள்ளே ஓடுது மைண்டில். வேற என்ன திட்டங்கள்? இப்போ நீங்கள் வந்து மகளிர் உரிமை தொகை பற்றி பேசும்போது நான் பிச்சைன்னு சொன்னோன்னு உங்களுக்கு கோவப்பட்டீங்க சார். பிச்சைன்னு சொல்ல தப்பு சார். ஆனால் ஒரு பிச்சை காசுன்னு சொல்கிறாங்கல்ல, சொல்கிறாங்க சார், பைத்தியக்காரங்க, அது சொல்லக்கூடாது சார், தப்பு. நான் சொல்கிறேன் பணம்ன்றது சார் ஒரு நிமிஷம் சார், இல்லைங்க, உரிமை தொகை அப்படின்னு பேர் வச்சதுல என்ன சிறப்பு?
சார் சுயமரியாதை இருக்குது சார் அதில். இப்போ ஒன்றும் இல்லை, எடப்பாடியார் வந்து 10,000 ரூபா தரேன்னார் ஜெயிச்சா. ஆனால் என்ன சொன்னார் அவர்? வரியை உயர்த்தி கொடுப்பேன். அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன வார்த்தை சொன்னார்? அதுக்கு திட்டத்து பேர் என்ன? கருணை நான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கேன் கருணை தொகை கொடுக்குறதுக்கு. 1000 ரூபா கொடுக்கும்போது உரிமை தொகைன்னு போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. கருணை தொகைன்னு சொல்லும்போது கோவம் வருது. அது என்ன சார் கருணை தொகை? கருணை இல்லம், அதான் அப்பா அம்மா யாரும் இல்லை அந்த இடத்துல இந்த குழந்தை அனாதையாக விட்டுட்டு போகிறோம், கருணை இல்லம். அந்த வார்த்தையை பயன்படுத்துறது வந்து 10,000 ரூபா இல்லை, 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் ஏற்றுக்க முடியாது. தப்பு சார் அது. கருணை இல்லம், கருணை தொகைன்றது யாருமே இல்லாத ஒருத்தருக்கு கொடுக்கறது, தர்மம் பண்ணுற மாதிரி. நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம். அந்த 1000 ரூபா உங்களுக்கு குறைவானதாக படலை? குறைவானதாக படலை, அந்த வார்த்தை நிறைவாக இருக்குது. ஓகே, வார்த்தை தான் சார் முக்கியம். ஓகே, இப்போ அதே மாதிரி வேற என்ன திட்டங்கள் நீங்கள் அந்த அம்பேத்கர் குறித்து சொல்லும்போது? கண்டிப்பாக அம்பேத்கர் அயலகத்தில் கல்வி நிதின்ட்டு ஒன்று இது பண்ணுறாங்க. அதில் வந்து வெளிநாட்டுக்கு போய் அந்த பசங்க படித்து முடித்து அவங்களுக்கு அந்த நாட்டோட லாங்குவேஜை சொல்லித்தர்றது, அவங்க கூடவே இருந்து கைட் பண்ணி அவங்கள வழிநடத்தி அவங்க படித்து முடிக்கிற வரை கைட் பண்ணுறதுன்றது இதுவரை எந்த கவர்மெண்ட் செஞ்சுருக்கு? ஹிந்தி படிக்க விடாமல் டெல்லியில் போய் வேலை பார்க்க முடியல, பாம்பேயில் போய் வேலை பார்க்க முடியல சார். ஹிந்தி திருப்பிட்டதே ஒரு முட்டாள்தனமான பைத்தியரமாக தானே சார் அது? இல்லைங்க, வெளிநாட்டில் ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. சார் உலகத்தோட கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் இருக்குது, உள்நாட்டில் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு தமிழ் இருக்குது. நான் ஏன் சார் நார்த் இந்தியா போகிறேன்? நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்கன்னு சொல்றீங்களா, அதனால் கேட்டேன். இப்போ என் பையனுக்கு 3 மொழி தெரியும் சார், தமிழ், இங்கிலீஷ், ஃப்ரான்ஸு. ஏன்னா அவன் ஃப்ரான்ஸ் போகணும்னு ஆசைப்பட்றான். அதனால ஃப்ரெஞ்சு படிக்கிறாரு. ஃப்ரெஞ்சு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டுட்ருக்கேன். ஸ்போக்கன் இங்கிலீஷ் போட்டு இங்கிலீஷ் முடிச்சா ஃப்ரெஞ்சு இப்போ படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு ஃப்ரான்ஸ் போகணும்னு ஆசை. எங்கே படிக்கிறாரு? ஹிந்தி படிக்கணும்னு என்ன அவசியம்? அவன் படிக்கிற பள்ளிக்கூடம் பேர்? பள்ளிக்கூடம் இல்லை, காலேஜ் சார். காலேஜ் படிக்கிற அப்படியா? தேர்ட். ஓ ரைட்டு. இல்லை, இது வரைக்கும் அவர் என்ன அரசு பள்ளியில் படிச்சார்? அரசு பள்ளியில் தான். கோவிட்க்கு முன்னாடி வந்து இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் இருந்தது. இந்த கோவிட் டைமில் வந்து ஒரு மொபைல் தான் இருந்தது. நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க, ஆன்லைன் கிளாஸை அட்டன் பண்ணுங்க அப்படின்னும் போது எனக்கு அது அப்போ ஸ்மார்ட் ஃபோன் ஒன்று தான் இருந்தது. டென்ஷனில் தான் ஸ்கூல் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுறேன்ட்டு என் பெரிய பையனை 8வது தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறேன். சின்னவனா 5வது கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்ததுனால ஏதாவது கல்வி அவருக்கு குறைபாடு, தரம் குறைஞ்சது அப்படிதான் நடந்ததா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நல்லா தான் படித்தார். இப்போ என்ன படிக்கிறாரு? இப்போ 10th முடிச்சு டிப்ளமா தேர்ட் இயர். கல்வி அரசு பள்ளியில் சேர்ந்ததுனால எந்த தடையும் இல்லை. அவனுக்கு ஒரு ஃபீலிங்கு, நான் தமிழ் புதல்வன் திட்டம் எனக்கு அக்செப்ட் ஆகாது. நான் 8வதுக்கு அப்புறம் 9th தானே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்தேன். ஏன்னா அது 6th 10th வரை படித்தா தான் தமிழ் புதல்வன் ஸ்கீம்லேருந்து 1000 ரூபா கொடுப்பாங்க கல்லூரிக்கு போகும்போது. அதேமாதிரி லேப்டாப் எனக்கு வராதுப்பா, ஏன்னா நான் +1 +2 படிச்சிருந்தா கூட எனக்கு லேப்டாப் வந்துருக்கும். +1 +2 படிச்சுட்டு காலேஜ் போயிருந்தேன், எனக்கு லேப்டாப் வந்திருக்கும். நான் 10th முடிச்சு டிப்ளமா வந்துட்டேன், எனக்கு வராது. இப்போ இவன் படித்து இவன் காலேஜுக்கு போனோன்னா இவனுக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க தமிழ் புதல்வன் திட்டத்தில், எனக்கு வரல அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ நீ அந்த அயலக கல்வி உதவி திட்டம் சொன்னீங்கல்ல அம்பேத்கர் பேரில், அது மிராக்கிள் சார். அதாவது ஒரு மாணவனை படிக்க வைக்கிறது என்ன ஆகுதுன்னா, அவன் படித்து முடிச்சுட்டு வேலை செய்கிறானுங்களேன், வரி கட்டக்கூடிய அளவுக்கு அவன் தரம் உயர்ந்தது. வரி கட்டக்கூடிய மக்கள் அதிகமாகும் போது அரசுக்கு வரி, அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்குறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, காலை உணவு திட்டம் இருக்குங்களே, வந்து காலையில் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு வயிறெல்லாம் நிரம்பி ஊப்பி போய் டாய்லெட் நிரம்பி வழியுதுன்னா ஒரு பத்திரிகை. அதாவது எனக்கு வந்து அந்த திட்டத்தால் பசியாக இருக்கக்கூடிய குழந்தைங்களை பார்க்குறேன். அவங்க பார்க்குறதே நான் அசிங்கமாக இருக்குது சார். டாய்லெட்டை பார்க்குறாங்க, அது தப்பு இல்லை சார். அந்த குழந்தைங்கள வாயப்பாரு வயிறப்பாருன்ற அவங்க மனம் போகிறத பார்க்க சொல்கிறது அநாகரிகமாக இருக்குது. அது அந்த வார்த்தை சொன்னதே தப்பு தான். சரி, ஓகே. இப்போ காலை உணவு திட்டத்தில் என்ன ஸ்பெஷல் சார்? இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க காலையிலையும் வீட்டில் தான் சாப்பிட்றாங்க, மத்தியானம் வீட்டுக்கு ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் தான். ஆனால் எவ்வளோ பசங்க வந்து காலையில் சாப்பிடாம ஸ்கூலுக்கு வருதுங்க. ஏன்னா காலையிலே சீக்கிரம் வந்து வேலைக்கு போகக்கூடிய குடும்பங்கள்லாம் இருக்குது. அந்த குழந்தைங்க அங்கே வந்து காலையில் யாருக்கும் ஒருத்தருக்கு அது கிடைக்குதுன்னும் போது சந்தோஷம் தான் படணும். அதுவும் பாருங்களேன், காலை உணவு திட்டம்ன்றது வேர்ல்டுக்கு நியூ. நீ வா, பசியோட படிக்காத, சாப்பிட்டு படி அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் சார். சரி, இதுக்கு வாங்க, அந்த அம்பேத்கர் திட்டம் இருக்குல்ல, அது வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படின்லாம் சொன்னீங்கல்ல. அம்பேத்கர் வெளிநாட்டுக்கு போகிறது கஷ்டப்பட்டார், அவர் படாத பாடுபட்டார். அவருக்கு வெரி சார், படிக்கணும், என்ன நிற்காத, இங்கே இந்த தெருவில் வந்தால் தப்பு தீட்டு அப்படின்ட்டு ஒதுக்கப்பட்ட சமூகத்துலேருந்து அவர் வந்ததே ஒரு மிராக்கிள். வேற என்ன திட்டங்கள் உங்களுக்கு வந்து? இப்போ யூபிஎஸ் எக்ஸாமில் வந்து நான் முதல்வன் திட்டம், அந்த திட்டத்தில் வந்து அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்து, அடுத்த எக்ஸாம் எழுதி அது பாஸ் பண்ண அதில் ஒரு அமௌண்ட்டு கொடுத்து அவங்க கூடவே இருந்து கைட் பண்ணி அந்த பசங்க வந்து பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்கள கொண்டு போனாங்க. அந்த கூட இருந்து கைட் பண்ண டீம்
வெரி பவர்ஃபுல்லாக வெயிட் பண்ணி இது ட்ரைன் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறதுனால தான் திமுகவே பிடிச்சிருக்கா, தான் உண்மை. மெயின் விஷயம்னு சொல்லலாம். வெறுப்பு இன்னைக்கு பிடிப்பு இல்லை, வெறுப்புன்றது இல்லை, எனக்கு எம்ஜிஆரை பிடிக்கும், அதனால இதுலேருந்து விலகி இருந்தேன். இப்போ இவங்க இவ்வளோ ஸ்கீம்ஸை வந்து எடப்பாடி அடுத்த எம்ஜிஆர்னு சொல்கிறாங்களே, ஏன் உங்களுக்கு அவர் மேலே இப்போ அவரு ஒரு திட்டங்கள் அறிவிக்கிறாரு, அவர் இதுக்கு முன்னால் ஒரு நாள் சார் இப்போ ஒரு சிஎம் தான், இது பேசலாமன்னு தெரியல, ஒரு சிஎம் தான் போலீஸ் துறை அமைச்சர். போலீஸ் துறையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு என்கவுண்டர் நடக்குது. அதை ஒரு சிஎம் வந்து டிவியில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய ஆளுமை சார். அது எப்படி சார் ஆளுமையை ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சொல்கிறீங்களா? கண்டிப்பாக. அதுவும் ஸ்னைப்பர் ஷூட்டு. அங்கே வந்து ஏதோ ஒரு அரசியல் கூட்டம் எதுவும் நடக்கலை, மக்கள் இறங்கி போராடினாங்க. அந்த இடத்துல வந்து அதை ஸ்னைப்பர் வச்சு ஷூட் பண்ணிவிட்டு ஒரு போலீஸ் துறை அமைச்சராக இருந்து நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சிரிச்சார் பாருங்க. அந்த இடத்துல எனக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு அதை டிவியில் பார்க்கும்போது. சிரிக்கிறான் அப்படின்ட்டு பயங்கரமாக வந்து அவன் திட்ட ரொம்ப கோவமாக திட்டவே ஆரம்பிச்சிட்டேன் நான். அது எப்படி எம்ஜிஆர் ஆவார் அவர் எம்ஜிஆர் வந்து ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டீங்களான்னு வரும் முதல்ல. அவர் மாதிரிலாம் வர முடியாது சார். ஓகே, நீங்கள் வந்து ஒன்று சொல்லும்போது ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்கள் அது வந்து யாரும் வந்து வருங்காலத்தில் யாரும் கேன்சல் பண்ண முடியாது, அண்ணா சொன்னது மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த திட்டங்கள் மேலே இல்லை, இது வந்து கல்வி சம்மந்தப்பட்டது, மாணவர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை வந்து இப்போ ஒரு ஸ்கீமை வந்து கவர்மெண்ட் வந்து 5 வருஷம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துருச்சுன்னு வைங்களேன். அதுக்கடுத்து சப்போஸ் வேறு யாராவது வந்து அதை கேன்சல் பண்ணும்போது அது மாணவ புரட்சியாக வெடிக்கும். மாணவர்கள் புரட்சி வெடிச்சதுன்னா பெற்றோர் அவங்களோட களமிறங்குவாங்க. இப்போது எனக்கு நிறைய எனக்கு மாதம் ஒரு 50,000 சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க சார், தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. திடீர்னு நீ வெளில பாப்பா, நீ வேலை இல்லை, உனக்கு வேலை இல்லை போ அப்படின்னா எதுக்கு ஏன் நான் கேள்வி கேட்பேனே மாட்டேன். இப்போ போன வருஷம் வர இந்த திட்டத்தினால மாணவர்கள் பயனடைஞ்சாங்க. இந்த வருஷத்தில் இது கேன்சல்னா அந்த மாணவர்கள் கேட்பாங்களா மாட்டாங்க சார்? அப்போ அது புரட்சி வெடிக்கும். அந்த கேன்சல் பண்ணக்கூடிய போது ஒரு பயம் வரும். அது ஒரு ஸ்டாலின் தான் சிஎம். இந்த பக்கம் உங்கள் நண்பர் சொன்னதாகவும் சொன்னீங்க, அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்ட்டு. அதிமுக தரப்புக்கு ஒரு இந்தியாவை ஆளுகிற உலகத்தின் மிகப்பெரிய கட்சி பாஜக அதனோட கூட்டணியில் இருக்குது. அப்புறம் வந்து இன்னும் டிடிவி தினகரன்லேருந்து சார் புரட்சி பாரதம் ஜான் பண்ணாதீங்க சார், உலகத்திலே பெரிய கட்சிலாம் இல்லை. நியூஸ் பார்த்தீங்களா? நம்பர்ஸ் படி பாஜக உலகத்தில் பெரிய கட்சி. அமெரிக்கா வந்து ஆர்எஸ்எஸ்ஸை தடை செய்யணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை முடக்கணும்ட்டு ஒரு நியூஸ் அமெரிக்காவிலேருந்து ஒரு பரிந்துரை வந்திருக்குது. அது ஒரு பக்கம் இல்லை, அது பெரிய கட்சி தான். இப்போ அந்த பாஜக இந்தியாவை ஆளுகிற கட்சி, இந்தியாவில் கணிசமான மாநிலங்களை ஆளுகிற கட்சி. அந்த கட்சி தேர்தல் ஆணையம், இடி எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்கிற கட்சி. அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கிற அதிமுக அது வந்து ஜெயிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஜெயிக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்? பிஜேபி ஒரு மாநிலத்தில் ஆட்சியை பிடிச்சதுக்கப்புறம் அந்த மாநிலம் உருப்படாமல் போயிருக்கு சார். இல்லை, அவங்க வந்து ஆன்மீகத்தை வளர்ப்பது. சார் என்ன சார் ஆன்மீகம்? இல்லை சார் என்ன சார் ஆன்மீகம்? அவங்க கடவுள் நம்பிக்கை. கடவுள் என்ன சார்? இல்லை, அவங்க சொல்கிறாங்க கடவுள் என்ன சார்? கடவுள் என்ன எனக்கு எப்படி தெரியும்? அவங்க உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். எதுக்கு சார் அவரை பற்றி பேசிட்டு? அவரை ஏன் சார் வளர்க்கணும்? அவர் பாட்டு ஓரமாக இருந்துட்டு போறாரு. நீ போனியா கும்பிட்டு போயிட்டே, அவன் போனா கும்பிட்டு போயிட்டே இருக்கான். அவரை எதுக்கு சார் வளர்க்கணும்? இப்போ ஒன்றும் இல்லை, யூபி இது பீகாரில் ஜெயிச்சாங்க, உலகத்திலேயே மிகப்பெரிய சிவலிங்கத்தை வச்சாங்க. எதுக்கு அங்கே வாசலில் கொஞ்சம் பிச்சை எடுக்குவான்? அந்த இடத்துல கரும்பாலையை திறக்கணும் சார் அந்த விவசாயிகளுக்கு. அந்த இடத்துல பெரிய சிவலிங்கம் அங்கே எதுக்கு திறக்கணும்? எதுக்கு வைக்கணும்? அந்த கோயில் வாசலில் கொஞ்சம் பிச்சை எடுக்கிறதுக்கா? அவங்க அரசியல் கொள்கையை முட்டாள்தனம் சார். நம்மளை வந்து நாளாக பிரித்து வச்சு நமக்குள்ளே மூட்டி விட்டு கலவரம் பண்ணிக்கிட்டு இவனை அவங்ககிட்ட சொல்லி விடுறது, அவனை இவங்ககிட்ட சண்டை மூட்டுறது, இப்படி சண்டை மூட்டி வெறுப்பு அரசியலை வளர்த்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு கட்சியை கூட கூட்டணி வச்சா அந்த கட்சியை முழுங்கிடுவாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அன்னத்தையும் இருக்காது. நீங்க பேசுறது எல்லாமே வெளியில போட்டா ஒரு 200 ரூபா ஊப்பி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சார். 200 ஊப்பினது பெருமை தானே சார்? எப்படி அதுல பெருமை? 200 ரூபா சார், 1000 ரூபா உரிமை தொகைங்கிறது ஓகே. 200 ரூபா உடன்பிறப்பு. அதுக்கு ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது இந்திரா காந்தி அம்மா இருக்கும்போது மீசா சட்டம் கொண்டு வந்து எல்லாரையுமே அந்த டைமில் ஜெயிலில் போட்டு, அன்றைக்கி ஸ்டாலின் சார் கூட ஜெயிலில் தான் இருந்தார். அப்போ வந்து கலைஞர் பணம் திரட்டி அந்த சிறைக்கு சென்றவர்களுடைய குடும்பத்துக்கு மாதம் 200 ரூபா கொடுத்துருக்காரு. இது திமுகவோட வரலாறுல இருக்குது. நான் இப்போ தான் படித்தேன். இது எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியாது. 200 ஊப்பினா என்னன்னு தெரியாது. நான் இப்போ தான் அதை படித்தேன். அப்படி இருக்கும்போது மாநில உரிமைக்காக சிறைக்கு சென்றவங்களுக்கு மாதம்
அவங்க குடும்பத்தோட உதவித்தொகையை கொடுக்கறது தியாகி தானே சார். தியாகி தியாகி பென்ஷன் மாதிரி தான் அது. அதை வந்து கேவலமாக சொன்னால் அது ஏற்றுக்க முடியாது. அது பெருமை தான். ஓகே, இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? தீ பரவட்டும். ஓகே, நன்றி, வணக்கம். நண்பர்களே, இன்னொரு வாய்ப்பு சந்திக்கலாம். நன்றி.